வணக்கம். இந்திய வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ. நாங்கள் இதுவரையும் சும்மா கோயில் வீடியோ போட்டுக்கொண்டிருந்த நாங்கள் அனிசனுக்கு நடந்த கொடுமையை பற்றி தான் இப்போ எல்லோரும் போடும்போது நாங்கள் யூடியூப் சேனல் வந்தது. எங்களுக்கு அவர் இடக்கடை தான் பார்க்குறது. அப்படி இருந்தாலும் அவர் செய்த நன்மைக்காக இன்றைக்கு உள்ளே இருக்கின்றார். அது என்ன நடந்தது என்றது கூடுதலாக எல்லோரும் பார்த்திருப்பீங்கள். அனிசன் அவர்களும் அந்த வீடியோ போட்டிருப்பார்கள். ஆனால் உண்மையில் வாழச்சேனை மக்கள் தான் இந்த அனிசன் அவர்களுக்கு உதவி செய்யணும், பின்னணி குரல் கொடுத்தோ இது செய்யணும். ஏனென்றால் எந்த ஒரு வைத்தியருக்கும் ஒரு காயப்பட்டு எமர்ஜென்சியாக கொண்டு போகும்போது அங்கே நிற்கிறவர்கள் முதல் உதவி செய்து ஆக வேண்டும். அந்த டாக்டர் கதைச்சது அவர்கள் விட்டிருந்தார்கள். மேலே பார்க்கும்போது கொடுமையானது. ஆனால் டாக்டர்மாரை நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் ஒரு சில டாக்டர்மார் செய்கிறதால அவர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த இது. உண்மையில் அனிசன் யாரும் இந்த இதை செய்ய மாட்டார். ஏனென்றால் வாகனம் மட்டும் அவர் கொண்டு நடந்தால் நாளைக்கு அதில் சொல்லணும். அவர் அதை பற்றி சிந்திக்கவில்லை. உடனடியே தன் வாகனத்தில் கொன்று வாழச்சேனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தார். அந்த டாக்டர் அதை உடனடியாக எமர்ஜென்சி பாட் கொண்டு செய்து அதை பார்த்து விட்டிருந்தால் அவ்வளவு பிரச்சனை இல்லை. வெளியில் போங்கொண்டு ஒரு செகண்ட் வெளியில் கலைப்பது போல் இருக்கு என்றால் ஒரு கவலைக்குரிய இடம். மேலே டாக்டர்மார் எல்லோரும் இல்லை, அப்படி ஒரு சிலர் செய்வது அவர்களை கடவுளாகத்தான் மக்களும் நேசித்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அனிசன் அவர்கள் நல்லதை செய்தும் உள்ளே போய் இருக்கின்றார். அப்போது இனி நாளண்டைக்குத்தான் அவர்கள் கோர்ட்ஸுக்கு வரும், என்ன நடக்குது என்று பார்க்க வேண்டும். ஆனால் சில சின்ன தவறு வீடியோ ஆஸ்பத்திரிக்குள் எடுத்தது தவறு என்று சொன்னால் அது பிழையாக இருக்கலாம். ஆனால் அந்த டாக்டர் சொன்ன வசனமே பிழையதான். ஏனென்றால் ஒரு காயப்பட்டு அவர் இயலாத நிலையில் இருக்கும்போது அவருக்கு முதல் சிகிச்சை கொடுக்காமல் வெளியே செக்யூரிட்டியை பிடித்து கலைப்பது போல் இருப்பது உண்மையில் கூடாது. அவர் சொன்ன வசனமும் போல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மற்றது இந்த நடந்த இதையும் நாங்கள் இதில் அட் பண்ணி விடுறோம், பாருங்கள். ஒன்றுமே சொல்லல, ஒரு வீடியோ ஒன்றுக்குள்ள உங்களை தருகிறேன். அந்த வீடியோ பாருங்கோ. துளைக்க வேண்டியார்கள் ஆறுதலாக ஒரு வீடியோ போடுறோம். நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லை, யாராவது கதைக்க சொல்லுவோம். வாழச்சேனையை சேர்ந்து யாராவது பாராளுமன்ற உறுப்பினர்ல கதைக்க சொல்லுவோம். நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால் வேறு விடயமாக வந்திருக்கோம். இதைய வழக்க போட்டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று தள்ளி வேலையை துளைச்சா இந்த சமூகத்தில். ஆனால் எனக்கு விளங்கல, இந்த சமூகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கு. இவையை காப்பாற்றுறது தான் எனக்கு இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் கை முனைஞ்சு வந்துருக்குது. வேலை வெட்டி இல்லாமல் இருப்பேன் டாக்டர் இருக்கிறேன். இதே ஜெர்மனிலேயோ சுவிட்சர்லாண்ட்லேயோ இப்படி கேட்டுருக்கிற வீடியோன்னு வந்தால் வீட்டை போட மட்டும் மருத்துவ கவனையுமே சொல்லி துளைச்சிருப்பாங்க. நாங்கள் ஸ்ரீலங்காவில் என்னோட சுகாதார அமைச்சர் காட்டு நன்றி வணக்கம். டாக்டர் கொஞ்சம் பாருங்களா.